சரி, எங்க வீட்டில் விஜய் இல்லைங்க. இந்த பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்க யார் வீட்டிலே விஜய் இருந்தா சொல்லுங்க. எங்க வீட்டில் விஜய் இருந்தா தலையிலே ஒரு அடி டப்பு. ஒரு எங்க வீட்டு நம்ம வீட்டில் இருக்கு. இப்போ விஜய் பாட்டு கூட எனக்கு விஜய் அரசியல பிடிக்காது. விஜய் பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்போ அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது, தலைவன் கோடி பறக்குது, மூன்றெழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். எப்படின்னா அவன் பண்பா அப்படின்ட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். சாட்டை துரைமுருகன் ப்ரோ, சாட்டை ப்ரோ அவர் சொல்றாரு, வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காரா. எங்க வீட்டுல விஜய் இல்லையே. முத நாள் வீடியோ போடுறாரு, ரெண்டாவது நாள் அடுத்த நாள் வீடியோல அவரே வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் வீட்டுக்கு போவேன், என் மகன் தான் வீட்டுல வந்து இந்த பாட்டு தான் படிக்கும், வெற்றி கழக கொடி ஏறுது, எங்க ஜனங்க நில மாறுது அப்படின்னு விஜய் பாட்டு தான் படிக்கும் அப்படின்னு யார் சொல்லுதா? சாட்டை துரைமுருகன் சொல்லுதாரு. முத நாள் வீடியோல எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கலாம், எங்க வீட்டுல விஜய் இல்லையேன்னு முத நாள் வீடியோல சொல்லுதாரு. ரெண்டாவது நாள் வீடியோல என்ன சொல்லுவாரு, என் பையன் விஜய் பாட்டு போட்டுட்டு தான் நான் வீட்டுக்குள்ள போறேன், என் பையன் விஜய் பாட்டு தான் வெற்றி கழக கொடியேறுதுன்னு சொல்லி என் பையன் அந்த பாட்டு போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடுவோம். சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுடைய வீடு மட்டும் கிடையாது, தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு இல்லங்களிலேயும் வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய் என்று எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு இல்லத்திலேயும் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல, அரசியலில் கூட்டத்தை காட்டி பிழைப்பதற்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் எங்களுடைய தளபதி தலைவர் அவர்களுடைய வழி வந்தவர்கள்.